லெமன் கிரீன் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல இஸ்ரேல் மற்றும் எகிப்து நாட்டின் பல இடங்களை வரலாற்று தகவல்களோட பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல பாலஸ்தீன நாட்டின் பெத்லஹேம் நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் இயேசு பிறந்த இடத்தை சுற்றி பார்த்தபடி அதன் வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நாம பெத்லஹேம் நகரின் பிரதான பகுதியான மேஞ்சர் ஸ்கொயர் என்று சொல்லப்படும் இடத்தில் இருக்கும் ஒமார் மசூதி அருகே இருக்கிறோம். தற்போது நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல அம்பு குறியிடப்பட்டு காட்டப்படும் கோட்டை போன்ற கட்டிடம் தான் சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இயேசு பிறப்பிட தேவாலயம். இந்த சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டி தேவாலயத்தின் உள்ளே சென்றுதான் இயேசு பிறந்த இடத்தை நாம பார்க்க போறோம். இப்ப நாம ஆலயத்துக்கு உள்ளே போக போறோம். இந்த ஆலயத்தின் நுழைவாயில் ஆனது கீழே குனிந்து செல்லும்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணத்தை நாம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஆலயத்தின் மைய பகுதிக்கு வந்துட்டோம். ஆலயமானது பல பெரிய தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த பெரிய தூண்கள் வரிசைக்கு 11 தூண்கள் வீதம் 4 வரிசையில் மொத்தம் 44 தூண்களை கொண்டு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆலயத்தின் கூரையிலிருந்து தொங்கும்படியாக பழமையான பல சர விளக்குகள் தொங்குவதையும் நம்மளால பார்க்க முடியும். இது போன்ற விளக்குகள் எகிப்து மற்றும் இஸ்ரேலில் உள்ள பழமையான கிரீக் ஆர்த்தடாக்ஸ் ஆலயங்களில் பொதுவாக காணப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல பல வெளிநாட்டு பயணிகள் நிற்பதை பார்க்கிறோம். இவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தின் அடித்தளத்தில் அமைந்துள்ள இயேசு பிறந்த குகையை பார்ப்பதற்காக வரிசையில் நிற்கின்றனர். இந்த வரிசையில் செல்பவர்கள் குகை சென்று பார்க்க தோராயமாக 3 மணி நேரமாவது ஆகும். இந்த பிரம்மாண்ட ஆலயம் பல படையெடுப்புகளில் எப்படி இடிக்கப்பட்டு திரும்ப கட்டப்பட்டது என்ற வரலாற்று தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எப்படி பெத்லஹேம் நகருக்கு வந்து பிறந்தார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் தகவல்களையும் பார்த்துடலாம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியானது யூதாயா தேசம் என்று அழைக்கப்பட்டது. இந்த யூதாயா தேசத்தை ஏரோது என்னும் யூத மன்னன் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் ஆட்சி செய்து வந்தார். அன்றைய ரோம சாம்ராஜ்யத்தின் எம்பரராக இருந்த அகஸ்டஸ் சீசர் என்பவர் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி உத்தரவிடுகிறார். அதன் காரணமாக யூதாயா தேசத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது பெத்லஹேம் ஊரில் நடைபெறுகிறது. இதற்காக நாசரேத் என்னும் ஊரில் இருந்து நிறைமாத கர்ப்பிணியான அன்னை மரியாளும் அவரின் கணவருமான சூசையப்பரும் இன்றைய சாலைகளின் கணக்கின்படி தோராயமாக 150 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து பெத்லஹேம் நகருக்கு வருகின்றனர். வந்தவர்களுக்கு தங்கும் விடுதிகளில் இடம் கிடைக்காத காரணத்தினால ஒரு குகையில் இருந்த மாட்டு தொழுவத்தில் தங்குகின்றனர். அந்த மாட்டு தொழுவத்தில் அன்னை மரியாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அக்குழந்தை பிறந்த 8வது நாள் இயேசு என்று பெயரிடுகின்றனர். இந்த இயேசு பிறப்பை பற்றிய தகவல்கள் அனைத்தும் பைபிளில் கூறப்பட்டுள்ளது. இந்த பைபிளில் கூறப்பட்டுள்ள இயேசு பிறப்பை பற்றிய தகவல்கள் வெளி உலகத்திற்கு வருவதற்கு முன்னர் இந்த யூதாய தேசத்து மக்கள் இயேசு மரித்து விண்ணகம் சென்ற பிறகு இந்த குகையில் வந்து வழிபாடு நடத்தியிருக்கின்றனர். இதற்கு பிறகு கிபி 135ஆம் ஆண்டு அன்றைய ரோமன் எம்பரராக இருந்த ஹேட்ரியன் என்பவர் இந்த குகையின் மீது அடோனிஸ் என்ற கிரேக்க கடவுளுக்கு ஒரு கோயிலை கட்டி வழிபாடு நடத்துகிறார். இந்த கோயிலானது கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு வரை இந்த பகுதியில் செயல்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இதற்கு பிறகு கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் ரோமன் எம்பரராக இருந்த கான்ஸ்டன்டைன் தி கிரேட் என்பவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியதால் அவரின் தாயாரான எம்ப்ரஸ் எலேனா அவர்கள் இந்த பகுதிக்கு புனித பயணமாக வருகிறார். எம்ப்ரஸ் எலேனா அவர்கள் பெத்லஹேமில் இயேசு பிறந்த இடத்தை அடையாளம் கண்டு அதன் மேல் இருந்த கிரேக்க கடவுள் கோவிலை எம்பரரின் உத்தரவின் பேரில் அப்புறப்படுத்திவிட்டு அதன் மேல் ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் ஒன்றை கட்டி எழுப்புகிறார். இந்த தேவாலயம் கிபி 339ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டதாக கூறுகின்றனர். மேலும் எம்ப்ரஸ் எலேனா அவர்கள் பெத்லஹேமில் ஆலயம் கட்டியது போல் எருசலேமில் உள்ள கல்வாரி மலையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்த இடத்தில் ஒரு ஆலயமும், இயேசு கடைசியாக விண்ணகம் சென்ற இடத்தில் ஒரு ஆலயமும் மற்றும் சீனாய் மலையில் செயின்ட் கேத்ரின் மொனாஸ்ட்ரி என்ற ஆலயமும் இதே காலகட்டத்தில் எம்பரரின் உத்தரவின் பேரில் எம்ப்ரஸ் எலேனா அவர்கள் கட்டி எழுப்புகிறார். இதற்கு பிறகு கிபி 5ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையருக்கும் இங்கு வாழ்ந்த சமாரியர்களுக்கும் ஏற்பட்ட கிளர்ச்சியில் இவ்வாலயமானது இடித்து தீக்கரை ஆக்கப்படுகிறது. தீக்கரை ஆக்கப்பட்ட இவ்வாலயம் கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பரராக இருந்த ஜஸ்டினன் I என்பவரால் கட்டி எழுப்பப்படுகிறது. இதே காலகட்டத்தில் கொசுரோ II என்னும் பாரசீக மன்னர் இந்த பகுதியை கைப்பற்றுகிறார். இவர்கள் எருசலேமில் உள்ள புனித கல்லறை தேவாலயத்தை இடித்தது போல் இவ்வாலயத்தை இடிக்கவில்லை. இப்ப நாம இயேசு பிறந்ததாக சொல்லப்படும் குகை அருகே வந்துட்டோம். இந்த குகையை பார்த்த பிறகு மீதி வரலாற்று தகவல்களை பார்க்கலாம்.
இப்ப நாம இயேசு பிறந்த மாட்டு தொழுவம் இருந்த குகையில இருக்கோம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல வரிசையில் வந்த மக்கள் ஒரு இடத்துல முழங்காலிட்டு தொட்டு வணங்குவதை பார்க்க முடியும். அந்த இடத்துலதான் இயேசு பிறந்ததும் கிடத்தியதாக சொல்றாங்க. கிடத்தியதாக சொல்லப்படும் இடமானது பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல 14 முனைகள் கொண்ட ஒரு வெள்ளி நட்சத்திரம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த வெள்ளி நட்சத்திரத்துக்கு மேல 15 வெள்ளி விளக்குகள் தொங்க விடப்பட்டிருக்கு. அதுல 6 கிரீக் ஆர்த்தோடாக்ஸ், 5 அர்மனியன் அப்போஸ்டலிக், 4 ரோமன் கத்தோலிக்கை, இந்த 3 பிரிவினர்களையும் குறிப்பதாக சொல்றாங்க. மேலும் இந்த நட்சத்திரத்துக்கு மேல ஒரு பீடம் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த இடத்துல இயேசு கன்னி மரியாவிற்கு பிறந்தார் என்று லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இப்ப நாம இந்த ஆலயத்தின் மீதி வரலாற்று தகவல்களை பார்க்கலாம். பாரசீக மன்னர் கொஸ்ரு II அவர்களின் படையெடுப்புக்கு பின்னர் கிபி 637ஆம் ஆண்டு கலிபா உமர் அவர்கள் இந்த பாலஸ்தீன பகுதியை கைப்பற்றுகிறார். கலிபா உமர் அவர்கள் இவ்வாலயத்தில் இஸ்லாமியர்கள் வருவதை தடை செய்தும் கிறிஸ்துவ பிரிவுகளுக்குள் ஏற்படும் தகராறுகளை ஒழுங்குபடுத்தி அனைவரும் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்கிறார். இதற்கு பிறகு கிபி 1054ஆம் ஆண்டு வெஸ்டர்ன் ரோமன் எம்பையருக்கும் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் என்று சொல்லப்படும் பைசன்டைன் எம்பையருக்கும் தகராறு ஏற்படவே வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் கத்தோலிக்க பிரிவினராகவும் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினராக செயல்பட தொடங்கினர். இதன் காரணமாக இந்த பாலஸ்தீன பகுதியில் இருந்த கிறிஸ்துவ ஆலயங்கள் அனைத்தும் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினரின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இதற்கடுத்து கிபி 1099ஆம் ஆண்டு குருசைடர்ஸ் என்று சொல்லப்படும் சிலுவை போர் வீரர்கள் இந்த பகுதியை கைப்பற்றுகின்றனர். கைப்பற்றிய சிலுவை போர் வீரர்கள் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினரை வெளியேற்றிவிட்டு கத்தோலிக்க பிரிவினரின் கட்டுப்பாட்டுக்குள் ஆலயங்களை கொண்டு வருகின்றனர். கத்தோலிக்க பிரிவினரின் கட்டுப்பாட்டுக்குள் இவ்வாலயம் வந்த பிறகு இவ்வாலயத்தை சுற்றி கோட்டை போன்ற சுவர்கள் எழுப்பப்படுகிறது. இதற்கு பிறகு கிபி 1187ஆம் ஆண்டு எகிப்து மாமன்னர் சுல்தான் சலாவுதீன் அவர்கள் பாலஸ்தீன பகுதியை கைப்பற்றுகிறார். சுல்தான் சலாவுதீன் அவர்கள் இப்பகுதியை கைப்பற்றிய பின்னர் இவ்வாலயத்திலிருந்து கத்தோலிக்க பிரிவினர் வெளியேற்றப்பட்டு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினர் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இவ்வாலயத்தை கொண்டு வருகின்றனர். சிறிது காலத்தில் கத்தோலிக்கை மற்றும் அர்மேனிய கிறிஸ்துவ பிரிவுகள் இவ்வாலயத்தில் வழிபாடு மற்றும் சிறு பகுதிகளை நிர்வகிக்க சுல்தான் சலாவுதீன் அவர்கள் அனுமதி அளிக்கிறார். இதைத் தொடர்ந்து 13ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆட்சி செய்த எகிப்து நாட்டை சேர்ந்த மமுல்க்ஸ் பிரிவினர் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினருடன் சேர்ந்து மற்ற கிறிஸ்துவ பிரிவுகளும் சிறிது பகுதிகளை நிர்வகித்து வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கிபி 1516ஆம் ஆண்டு ஒட்டாமான் பேரரசு பாலஸ்தீன பகுதியை கைப்பற்றுகிறது. இவர்கள் கைப்பற்றிய பின்னர் இவ்வாலயத்துக்குள்ளே ஒட்டாமான் பேரரசை சேர்ந்த வீரர்கள் குதிரையில் சென்று வரவே இவ்வாலயத்தை நிர்வகித்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினர் குதிரை வீரர்கள் ஆலயத்துக்குள்ளே சென்று வருவதை தடுப்பதற்காக ஆலயத்தின் நுழைவாயிலை குனிந்து செல்லும்படியாக அமைக்கின்றனர். இந்த ஒட்டாமான் பேரரசு காலத்தில் இந்த ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு ரோமன் கேத்தலிக்கை சேர்ந்த பிரான்சிஸ்கன் சபையினருக்கும் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினருக்கும் அடிக்கடி மோதல்கள் ஏற்படவே அன்றைய சுல்தானாக இருந்தவர் ஸ்டேட்டஸ் கோ என்ற சட்டத்தை இயற்றி கட்டுப்படுத்துகிறார். இந்த ஸ்டேட்டஸ் கோ சட்டம் என்பது எந்தெந்த கிறிஸ்துவ பிரிவுகள் எங்கெங்கு இருந்தார்களோ அதே பகுதியில் இருந்து ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று கூறுகிறது. இதனைத் தொடர்ந்து கிபி 1852ஆம் ஆண்டு பிரெஞ்சு முதலாம் பிரசிடென்டாக இருந்த நெப்போலியன் III அவர்கள் பாலஸ்தீன நாட்டில் உள்ள கிறிஸ்துவ தலங்கள் அனைத்தும் கத்தோலிக்க பிரிவினரின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று ஒட்டாமான் பேரரசை நிர்பந்திக்கவே ஒட்டாமான் பேரரசு பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு பணிந்து 1757ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஸ்டேட்டஸ் கோ சட்டத்தை மாற்ற முயலும் பொழுது ரஷ்ய சாம்ராஜ்யம் போர் முரசு அறிவிக்கவே ஒட்டாமான் பேரரசு பின்வாங்கி ஸ்டேட்டஸ் கோ சட்டம் இருந்தபடியே இருக்கும் என்று அறிவிக்கிறது. இதன்படி இவ்வாலயத்தின் பெரும்பான்மையான பகுதிகள் நிர்வகிக்கும் பொறுப்பு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினருக்கே சென்றது. இன்று பெத்லஹேமில் உள்ள இவ்வாலயத்தில் கத்தோலிக்கை மற்றும் அர்மேனிய அப்போஸ்டலிக் ஆகிய பிரிவினருக்கு வழிபாடு செய்யவும் சிறு பகுதியில் நிர்வகிக்கும் உரிமை இருந்தாலும் இவ்முழு ஆலயமும் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பிரிவினருக்கு உரிமையானதாகவே செயல்படுகிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோல பெத்லஹேமில் உள்ள இயேசு பிறந்த இடத்தை சுற்றி பார்த்தபடி அதன் வரலாற்று தகவல்களை பார்த்தோம். இது போன்ற பல வீடியோக்கள் நமது சேனலில் அடுத்தடுத்து பதிவேற்றம் செய்யப்படும். அதுவரைக்கும் நம்ம சேனலுடைய மற்ற வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.